உட்கார்ந்தா மிச்ச நேரம் பேசி மட்டும் அதான் எழுப்பியிருக்கிறோம். சுருக்கமான நேரத்தில் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் தேவையோடு கேட்போம். வாழ்க்கையில் மாற்றத்துக்குரிய வாழ்க்கையில் அமல் செய்கிற நியத்தில் கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா. அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீ ஸஃபா அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய இரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான ரமதானுடைய மாதத்தின் 2 பத்துக்களை முடித்துவிட்டு ரமதானுடைய கடைசி 10 அற்புதமான இரவுகளில் இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களை, எப்படிப்பட்ட நேர காலங்கள் என்றால் நிமிடத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் மழை போல பொழியக்கூடிய அற்புதமான தருணங்கள். கண்ணியமானவர்களே, இது போன்ற தருணங்கள் வாழ்க்கையில் வருடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் இந்த ரமதானில் மட்டும்தான். எம் உயிருள் மேலான கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா கண்ணியமானவர்களே, சில ஹதீஸ்ல கொஞ்சம் நான் ரியலா ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஹதீஸை நாங்க எப்பவுமே கேட்கறது காதால கேட்டாச்சு, கற்பனை காவியங்களை போல காதால கேட்டு காதால விட்டது அல்ல. ஹதீஸ் என்பது கண்ணியமானவர்களே என் உயிரின் மேல மேலான கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அவருடைய சத்திய வாக்குகள், சத்திய வார்த்தைகள். வமா யன்திகு அனில் ஹவா, அனிஷ்டப்பராக பேச மாட்டார். அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் வஹியா இருக்கும். எனவே வல்ல நபியுடைய வார்த்தைகளை என் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும். அந்த சத்தியங்களை உண்மையாக நம்ப வேண்டும். என் உயிருள் மேலான கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த ரமதானுடைய காலங்கள் வரும் பொழுது அந்த பரிசுத்தமான சுவனலோகத்துடைய கதவுகளை எல்லாம் திறக்கப்பட்டு கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த கொடூரமான நரகத்துடைய அத்துணை வாயில்களும் அழைக்கப்பட்டு அந்த சுவனலோகத்துடைய சலங்கைகள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்க, அந்த சுவனலோகத்துடைய தென்றல் காற்று இந்த பூமியை நோக்கி வீசிக் கொண்டிருக்க, அந்த சுவனலோகத்துடைய கண்ணழகிகள் ஹோர்லின் பெண்மணிகள் எல்லாம் சுவனலோகத்துடைய வாசல் அருகே வந்து துஆக்கள் செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல் லனா மின் இபாதிக ஃபீ ஹாதா ஷஹ்ரி அஸ்வாஜா. யா அல்லாஹ், இந்த சங்கையான மாதத்தில் எங்களுக்குண்டான கணவர்மாரை நீ திருமணம் முடித்து தரக்கூடாதா என்று என்னையும் உங்களையும் திருமண வரம் பேசக்கூடிய அற்புதமான கால நேரங்கள் இந்த ரமதானுடைய கால நேரங்கள் மட்டும்தான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ், இதை பெருமதியை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் தான் 6 மாசங்களாக கெஞ்சி கெஞ்சி கேட்டார்கள் அல்லவா இந்த ரமதான. என் உயிருளும் மேலான கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அவர்கள் 2 மாத காலங்களாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் கேட்டு பெற்ற வரம் அல்லவா இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ், இந்த ரமதானுடைய பெருமதியை நானும் நீங்களும் விளங்கினோமோ விளங்கலையோ கண்ணியமானவர்களை மிகப்பெரிய ஒரு கூட்டம், விளங்கின ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் யாரும் இந்த மண்ணுக்கு மேலே இல்லை, யாருமே மண்ணுக்கு மேலே இல்லை. இமாமுனா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் தந்த தப்ஸீர் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், தப்பி தவறியாவது கபர்ல வாழக்கூடிய அந்த மன்னரை வாசிகளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுமா இருந்தால், ஒரே ஒரு ஆசை கேட்டுக்கொண்டு கொள்வதற்கு கொடுக்கப்படுமா இருந்தால், அந்த இமாம் சொல்லுகிறார்கள் அத்துணை மனித கோடிகளும் மறைந்து போய் இருக்கிறார்களே மண்ணுக்குள்ளால், அத்துணை மனித கோடிகளும் கேட்பார்கள் லதமன்னௌ யௌமன் மின் ரமதான், ரஹ்மானே இந்த ரமதான்ல ஒரே ஒரு நாளை மட்டும் தரமாட்டியா என்பதாகத்தான் கேட்க போகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு காலம் கடந்து போய்விட்டது, டூ லேட் ஆகிவிட்டது, சந்தர்ப்பம் முடிந்து போய்விட்டது. கண்ணியமானவர்களை, எனக்கும் உங்களுக்கும் பாக்கியமா தந்திருக்கிறானே, இந்த பாக்கியத்தை சரியா பயன்படுத்தினோமான்றதுதான் கேள்வி. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய நாட்கள் 25 நாட்களையும் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த ரமதானுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையில், ரமதானுக்கு பின்னால் இந்த வாழ்க்கை என்ன மாற்றங்கள், என்ன முன்னேற்றங்கள். எவருடைய வாழ்க்கையில் இந்த ரமதான்கள் ஏனைய காலங்கள் போலவே சும்மா கழிஞ்சு கொண்டிருக்கிறதோ, வெறுமனே சஹரையும் இஃப்தாரையும் தவிர வாழ்க்கையில் எந்த வித்தியாசம் இல்லையோ, அவனை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான் வேற எவனும் இருக்க முடியாது. கண்ணியமானவர்கள், பெரிய நஷ்டவான். எத்தனையோ பஜாறுகளை கடந்து வாரம் அல்லாஹு அக்பர். எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய பெண்மணிகள் கடைகள்ல பஜாறுகள்ல அல்லாஹு அக்பர். இந்த இரவு எதற்குண்டான இரவு கண்ணியமானவர்களை? வாழ்க்கையில 11 மாசத்தையும் துனியாக்கு கொடுக்கிறோமே, ரமதான்ல முதல் 20 துனியாக்கு கொடுக்கிறோமே, ரமதானுடைய கடைசி 10 உள்ள பகலையும் துனியாக்கு கொடுக்கிறோமே, கடைசி 10 இருக்கக்கூடிய இரவையாவது
இரவையாவது. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல உலகத்தில் அதிகமா இபாதத் செய்யப்பட்ட கால நேரம் எது தெரியுமா? ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் இபாதத்து செய்யப்பட்டதை போல வேற எந்த தினத்திலும் இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு இபாதத் செய்யப்பட்டது கிடையாது. அதனால தங்கள் இமாம்கள், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹ்கள், இறைநேசர்கள் எல்லாம் எடுத்துப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இபாதத் செய்த தினங்கள் ரமதானுடைய கடைசி 10 தினங்கள். ஆனா எங்கட உம்மத்து கடையிலையும் பஜார்லையும் பொன்னான கால நேரங்கள்ல கேரம் போர்ட்லையும் டாம் போர்ட்லையும் அல்லாஹு அக்பர் எத்த கண்ணீர் வடிக்கணும் கண்ணியமானவர்களே. இமாம்களுடைய வரலாறுகளை எழுதுகிறார்கள். சில பொழுது தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய கடைசி 10 வந்தால் அவருடைய கபட்ல ஒரு பெருமதியான ஒரு உடுப்பு வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த காலத்துல எத்தனையோ திர்ஹம் தீனார் கொடுத்து வாங்கின உடுப்பு. பெருநாளைக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, பெருநாளைக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் வந்தால் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அந்த நேரத்துக்கு மட்டும்தான் கபட்லேருந்து அந்த உடுப்பு வெளியே வரும். அதை உடுத்துக்கொண்டு வாசம் பூசிக்கொண்டு பெருநாளை போல இந்த இரவுகளில் கொண்டாடி இருக்கிறார்கள். அல்லாஹ் பெருநாளை போல கொண்டாடி இருக்கிறார்கள் இந்த இரவுகளை. எத்தனை இமாம்கள் இருக்கிறார்கள். அவருடைய இரவுடைய நேரம் ஆகும் பொழுது நாங்க எப்படி பெருநாளைக்கு குளிச்சு வாசம் பூசி வருவோமோ அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 அமல் செய்வதற்காக வேண்டி லைலத்துல் கத்ரை தேடி குளிச்சு வாசம் பூசி புத்தாடைகள் உடுத்துக்கொண்டு வந்து இரவுடைய வணக்கங்களை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன கனிமானவர்களே? சும்மா அல்ல, சும்மா அல்ல. 1000 மாதங்களை விட எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருந்தாலும், சுஜூதில் இருந்தாலும், இபாதத்தில் இருந்தாலும், வணக்கத்தில் இருந்தாலும் சம்பாதிக்க முடியாத நன்மையை ஒரே ஒரு நைட்ல தாரானே அல்லாஹ். அந்த நைட்டை தேடி வந்தாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செஞ்ச அல்லாஹ் பெரிய நியமத்து தான் கண்ணியமானவர்கள். இந்த ரமதான், இந்த கடைசி 10 இந்த லைலத்துல் கத்ர் ஒரே ஒரு நைட்டை மட்டும் நீ எனக்கு தான். நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க முடியாத நன்மையெல்லாம் நான் உனக்கு தான். இது லைலத்துல் கத்ருடைய இரவுகளை தேட வேண்டிய இரவுகள் கண்ணியமானவர்களே. தப்பித்தவராத கண்மணி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் 25ஆம் இரவு இன்றைய இரவை பற்றி சொன்னார்கள். புகாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள். ஃபி ஹாமிஸத்தின் தபகா, ஃபி தாசியத்தின் தபகா, ஃபி சாபியத்தின் தபகா. மிஞ்சிருக்கக்கூடிய கடைசியில் மிஞ்சிருக்கக்கூடிய 7, 5, 9 லைலத்துல் கத்ருடைய இரவை தேடச் சொன்னார்கள். அப்படி என்றால் கடைசி 10 வரக்கூடிய 25 அல்லது 27, 29 தேடச் சொன்னார்கள். அந்த 1000 மாதங்களை விட அற்புதமான இரவை தேடச் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே. 25ஐயும் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதிலும் தேடு கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினம் 25ஆக இருக்கிறது. இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் ஓதக்கூடிய அத்துணை ஓதல்களும், செய்யக்கூடிய சுஜூதுகள், கேட்கக்கூடிய குர்ஆன்கள், வடிக்கக்கூடிய கண்ணீர் துளிகள், செய்யக்கூடிய சதகாக்கள், வணங்கக்கூடிய வணக்கங்கள், கேட்கக்கூடிய துஆக்கள் 1000 மாதங்களை விட 80 வருஷத்தையும் விட அதிகமான காலங்கள் துஆக்கள்ல, இபாதத்துகள்ல, வணக்கங்கள், அமல்கள்ல கழிச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அடுத்த நிமிஷம் எங்கட பட்டோடையில் அது தந்துடுறான் கண்ணியமானவர்கள். இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது உலகத்தில்? அல்லாஹ் அதுக்கு சொல்லல, முழு நாளும் நின்று வணங்குன்னு கூட சொல்லலையே. ஒரே ஒரு நைட் தானே, மகரிபிலே தான் அல்லது இஷாலேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தானே கண்ணியமானவர்களே. ஜஸ்ட் ஒரு 10 hours லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமா இருந்தால் இதில் கழிஞ்சு போகக்கூடிய ஒவ்வொரு நேரமும் 100 மாதங்களை விட பெருமதியான ஒவ்வொரு நேரமுமே, ஒவ்வொரு நேரமும் 7200 மணித்தியாலங்களை விட பெருமதியானது என்ற வாழ்க்கையில் 100 மாதங்கள் பெருமதி விளங்குதா கல்வில? அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு ஏதோ சாதாரணமா சும்மா கழிஞ்சு போவதே கண்ணியமானவர்களே. ஒரே ஒரு நைட்டாவது நாங்க எங்களுக்காக வேண்டி ஒதுக்க கூடாதா? முழு நாளும் முழு 11 மாசமும் துன்யாக்கி பெற்று போகுது. வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கணும். மிக முக்கியமாக கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய நோக்கமே எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதை விட இன்னொரு பக்கம் என்று இருக்கிறது. செஞ்சு வந்த பாவத்திலிருந்து உண்மையான தௌபா பெற்றுக்கொள்ளும். ரமதானை விட்டு விடை பெறுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பயங்கரமான ஒரு பதுவா செய்யப்பட்டது. அந்த பதுவா பயங்கரமான பதுவா. அந்த பதுவாக்கு தடையாக எந்த திரையும் கிடையாது. அந்த பதுவா கபூல் செய்யப்படுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் விண்ணின் தலைவரும் மண்ணின் தலைவரும் சேர்ந்து கேட்ட பதுவா. பயங்கரமான பதுவா. என்ன பதுவா? எவன் இந்த ரமதானுடைய மாசத்தை அடைந்தும் தன்னுடைய பாவத்துக்கு உண்மையான தௌபாவை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று விண்ணின் தலைவர் வானவர் ஜிப்ராயில் பதுவா செய்ய, மண்ணின் தலைவர் மாணவி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலிருந்து ஆமீன் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். பதுவா செஞ்சவர் யாரு? ஆமீன் சொன்னவர் யாரு? எவ்வளவு பயங்கரமான பதுவாவா இருக்கு.
யாருக்கு பதுவா இந்த ரமதானை அடைஞ்சு யாரு லைலத்துல் கத்ருடைய, யாரு கியாமுல் லைல் தொழலையோ, யாரு தராவி தொழலையோ, யாரு இத்திரு குர்ஆன்களை ஓதி முடிக்கலையோ அவருக்கு பதுவா இல்ல, அவங்களுக்கு பதுவா இல்ல. எவன் இந்த ரமதானுடைய மாசத்தை அடைந்தும் தான் செஞ்சு வந்த பாவத்துக்கு உண்மையான தௌபாவை பெற்றுக் கொள்ளவில்லையோ, உண்மையான தௌபா இல்லாமல் பாவத்தை விட்டும் பரிசுத்தமாகாமல் தப்பித்தவரையாவது அவன் பெருநாளுக்குள்ளால் நுழைவானாக இருந்தால் இந்த பதுவாவோடையும் பயங்கரமான நாசத்தோடையும் தான் பெருநாள் கொண்டாட வேண்டி வரும். அல்லாஹ். எனவே ரமதான் பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்குவாச்சு. எனவே இந்த கால நேரத்தில் எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதை விட செஞ்சு வந்த பாவத்தை கொஞ்சம் செக் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்குது எனக்கும் உங்களுக்கு தெரியும் கண்ணியமானவர்களே. பாவம் என்பது சாதாரணமானது, ஒரு பயங்கரமான விஷம். நிம்மதியா வாழவும் விடாது, நிம்மதியா சாகவும் விடாது. பாவத்துடைய பயங்கரம் என்ன தெரியுமா? சில பொழுது நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் என்னோட மட்டும் முடிஞ்சு போவாது, பரம்பரையை நாசமாக்கும். பரம்பரையை ரசூலுல்லாஹ் பயங்கரமான ஒரு ஹதீஸை சொன்னாங்க. இன்னல் அபுத லயஹ்ரமு ரிஸ்க பிதம்பி யுஸிபு. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு. நான் மிகச் சுருக்கமாக ஞாபகப்படுத்துறேன், கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. ஒவ்வொரு அடியானும் செய்யக்கூடிய பாவத்தினால அவனுக்கென்று முடிவு செய்யப்பட்ட ஹலாலான ரிஸ்குகள் கூட தடை பெற்று போய்விடுவாங்க. அவனுக்கென்று முடிவு செய்யப்பட்ட ஹலாலான ரிஸ்க், அதுல கூட சிக்கல் வரும் இவன் செய்யக்கூடிய பாவத்தினால. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது. குடும்பத்தில் பிரச்சனை, மனை மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, சொத்து செல்வத்தில் பிரச்சனை, காணி பூமியில பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நானும் நீங்களும் எத்தனை விதமான காரணங்களை சொன்ன போதிலும் உயிருள் மேலான கண்மணி நாம் சில சொல்லம் என்னத்தமா சொல்லி தந்தார்கள், உன்னோட செருப்புல பட்டி பிஞ்சாலும் உன்னோட வாழ்க்கையை செக் பண்ணி பாரு, எங்கேயோ பாவம் இருக்கும். அல்லாஹ். செருப்புல பட்டி, செருப்புல பட்டி பிஞ்சா இது எந்த கம்பெனியில் அடிச்சது, நல்லா தைச்சிருக்கிறான்னு பாக்குறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னோட வாழ்க்கையை செக் பண்ணி பாரு, ஏதோ ஒரு பாவம் இருக்குதுன்னு சொன்னாங்கண்டா. செருப்புட பட்டியை யாரும் கணக்கெடுக்கிறது. வாழ்க்கையில வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அப்ப பாவம் எவ்வளவு பயங்கரமான காரணம் இருக்கும் கண்ணியமான. சில பொழுது நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் அது வேற ரூபத்தில் சுத்தி அடிக்கும். உனக்கு எங்க பிடிச்சா வலிக்குமோ அல்ல அங்கதான் பிடிப்பான். உனக்கு எங்க பிடிச்சா வலிக்குமோ அங்கதான் பிடிப்பான். ஒரு வாலிபர் பள்ளிக்குள்ளால வாராரு, பள்ளிக்குள்ளால வந்து ஹஸ்ரத் அழுகுறாரு. இப்படிதான் நல்ல சாலியான வாலிபர், ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடியவர். எனக்கு ஒரு 1 வீக்கா உள்ளத்துல ஜினா செய்யணும் போற ஒரு உணர்வு சொன்னாங்க. ஹஸ்ரத் சொன்னார், தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேளுங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஹஸ்ரத், எவ்வளவு அழுந்து துண்டு பார்த்துட்டேன். உள்ளத்துல விபச்சாரம் செய்யணும் போல ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்குதுன்னு அழுகுறாரு. ஹஸ்ரத் சொன்னாரு, அப்ப வீட்டுல போயிட்டு கொஞ்சம் வைஃபோட மஷூரா செய்யுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே கேட்டுக்கொள்ளுங்க. வீட்டுல வர பிரச்சனைக்கு நீங்க செய்வினைக்கு வைத்தியம் செய்ய போறதுக்கு முன்னால, சூனியத்துக்கு வைத்தியம் செய்ய போறதுக்கு முன்னால, நீங்க ஜின் வைத்தியத்துக்கு போறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வைத்தியத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாவம் நடக்குது. அந்த பாவம் நிம்மதியா வாழவும் விடாது, நிம்மதியா சாகவும் விடாது. இந்த வாலிபர் வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போயிட்டு வைஃபோட காய்ச்சி கொண்டு இருக்கிறாரு. கதைச்செல்லாம் முடிச்சதுக்கு பின்னால சொன்னாரு, ஒரு 1 வீக்கா உள்ளத்துல தவறான சிந்தனை வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. சினாச்சின்னு போடுவோம். இதை கேட்டு வைஃப் தேம்பி அழுகுறாரு. அந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொன்னாரு, நான் தப்பு செஞ்சவன் அல்ல, தவறு செஞ்சுட்டு வந்து சொல்ல, இப்படி வருத்தம் இப்படி ஒரு சிந்தனை வருதுன்னு சொன்ன நேரத்துல அந்த வைஃப் சொன்னா, நீங்க தான் என்னைய மன்னிக்கணும், அல்லாஹ் நீங்க தான் என்னைய மன்னிக்கணும். என்னென்னா நீங்க காலையில ஆபீஸுக்கு போயிருவீங்க, எத்தனையோ நாளா ஒரு நம்பர்ல இருந்து கோலும் மெசேஜும் வந்து இருந்துச்சு. தொல்லை தாங்க முடியாம ஏசோனும் என்றுதான் அந்த கோலுக்கு ஆன்சர் பண்ணினேன். அந்த ஏச்சி காலப்போக்கில் பேச்சா மாறி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா ஒரு தவறான தொடர்பு. எதை சொல்ல வார தெரியுமா கண்ணியமானவர்களே? சரியாக ஒரு சில தினங்களாக ஒரு 1 வீக்கா இந்த பெண்மணியுடைய ரகசிய பாவம் இந்த சாலிஹானம் கணவனுடைய உள்ளத்தில் விபச்சாரம் செய்யணும் போல ஒரு உணர்வு. அல்லாஹ். எனவே குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா? ஜின் வைத்தியத்தை போக தேவையில்லை. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்
தஹஜ்ஜுல உட்காருங்கோ, அவரோட பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடிங்கோ, எத்தனையோ பிரச்சனைகள் காணாமல் போயிடும். கண்ணியமானவர்களே, எத்தனையோ பிரச்சனைகள் காணாமல் போயிடும். சில பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் அடிப்படை காரணமே பாவங்கள். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் இல்ல இந்த ரமதானை தந்திருக்கிறோம். அந்த பாவத்தை கழுவிக்கோ, சுத்தமாவிக்கோ, பரிசுத்தமாவிக்கோ. கண்ணியமானவர்கள், ஒரு இமாமுடைய கிதாபை வாசிச்சு கொண்டு போனேன். அந்த இமாம் சில விஷயங்கள் எழுதி கொண்டு வரக்கூட பிள்ளைகளுடைய நோய் சம்பந்தமா அந்த கிதாபில் எழுதியிருந்தார். அப்ப நான் அதை படிச்சு கொண்டு போகும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நோய்க்குரிய மருத்துவத்தையும் எழுதியிருந்தார். எப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு நோய் வந்தா ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து மருந்து எடுக்க சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த இமாம் எழுதியிருந்தார்கள், பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து தௌபா செய்ய எழுதியிருந்தார். அல்லாஹ், சில பொழுது உம்மா வாப்பாவுடைய பாவம் பிள்ளைகளுக்கு நோயா வரும். அந்த நோய் வைத்தியர்களுடைய வைத்தியங்கள் கை கொடுக்காத பயங்கரமான நோயா வரும். ஒரு இமாமுடைய மஜ்லிஸுக்கு ஒரு புள்ள வாராம். புள்ள வந்து பார்க்கிற நேரத்தில் அந்த புள்ளையுடைய 2 கண்ணும் குருடு. அந்த இமாம் கேட்டாங்க, புள்ளைய பார்த்துட்டு கேட்டாங்க, உன்னோட வாப்பட பேர் உன்னோட அப்பாட பேர் நான் கேட்டு சொன்னாங்க, உன்னோட கண் குருடாவதுக்கு உன்னோட வாப்பட பாவம் காரணம் சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, பாவத்தோட விளையாடலாம். பாவம் பயங்கரமான விஷயம். உனக்கு எங்க பிடிச்சா வலிக்குமோ அல்ல அங்கதான் முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிள்ளைகளை சாலிஹா வளர்த்து வராங்க. புள்ள கிடைக்கிறதுக்கு முன்னால் பிரெக்னன்ட் ஆகிக்கக்கூடிய உமா குர்ஆனும் துவாவும் அழுகையும் தொழுகையும் அவ்வளவு பேணுதலா வளர்த்து வராங்க. ஏன்? புள்ளைய பக்குவமா வளர்க்கணும். காலங்கள் கடந்து போது புள்ள கிடைக்குது, நல்ல தீனுடைய அமைப்புல மார்க்கத்துடைய அமைப்புல வளர்த்தெடுக்கிறாங்க. ஒரு நாள் தினம் புள்ள பேத்து ஒரு கடையில எப்பல கலவை எடுத்துட்டு வந்துட்டான். இந்த உம்மாக்கும் பாப்பாக்கும் ஃபுல் ஷாக். ஏன்? அவ்வளவு பக்குவமாக மார்க்கத்தோட துவாவோட வளர்த்த புள்ளை அல்லவா, இது எவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த நேரத்தில் உமாவும் டென்ஷன் ஆகல, உட்காந்து யோசிக்கிறாங்க, எங்கட வாழ்க்கையில தப்பு நடந்துச்சா பார்த்தா அவங்களுக்கும் நினைக்கிற அளவுக்கு ஒரு தப்பு நடக்கல. அந்த நேரத்தில் வைஃப் சொன்னா, நான் பிரெக்னண்டா இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரத்துல, அடுத்த வீட்டு மரத்துடைய கீழே, அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பழங்கள் எங்க வீட்டுக்குள்ளாக விடும். நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் அந்த பழங்களை எடுத்து வீசி விட்டுருவேன். ஒரு நாள் ஒரு பழத்தை எடுத்து வீசும் பொழுது அந்த பழத்துல இருந்து சிலது என் கையில பட்டுச்சு. அதை வீசிட்டு கையில உள்ளதை கொஞ்சம் சூப்பி கொண்டு சுவைச்சு கொண்டேன். சொல்லிட்டு சொன்னா, எனக்கு தெரியாம அந்த ஹராம் கலக்கப்பட்டிருக்குது. அவங்க நினைச்சாங்க அந்த ஹராம் தான் உள்ளே களவெடுக்கிறது காரணமாயிருச்சு. அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, பாவம் என்பது பயங்கரமான விஷயம். நிம்மதியா வாழவும் விடாது, நிம்மதியா சாவும் விடாது. சில பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாவங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தோமோ ஆபத்தான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தமூதூன கமா தைஷூன், நீ எப்படி வாழ்றியோ அப்படிதான் உங்க மௌத் வரும். எந்த பாவத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொண்டீங்களோ அந்த பாவமே அந்த மௌத்துக்கு காரணமாமே. தமூதூன கமா தைஷூன், நீ எப்படி வாழ்றியோ அப்படிதான் உன்னோட மௌத்து வரும். நீ நன்மைக்கு பழக்கப்படுத்தி கொண்டியா உன்னோட மௌத்து பிரகாசமா வரும். பாவத்துக்கு உன்னோட வாழ்க்கையை பழக்கப்படுத்தி கொண்டியா மௌத்து பயங்கரமா வரும். பயங்கரமா வரும். நீளமான தலைப்பு, சுருக்கமா பேசுறேன். கண்ணியமானவர்களே, அரபு நாட்டுல மர்கஸு கோலன்னு வச்சு ஒரு பெண்மணி எடுத்துட்டு கதறா துடிக்கிறான், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. மர்கஸில் இருக்கக்கூடிய இமாமும் சில சகாக்களை கூட்டிக் கொண்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போறாங்க. அந்த இடத்துக்கு தேடி அட்ரஸை கண்டு ஒரு மாதிரி அந்த வீட்டை தட்டி உள்ளுக்கு போனா உம்மா மயங்கி விழுந்திருக்கிற வீட்டுக்கு முன்னாள் தண்ணியை தொழிச்சு எழுப்பாட்டி என்னன்னு பார்த்தா உம்மா மயங்கி விழுந்திருக்கிறேன். தண்ட சொந்த புள்ள சொந்த வாலிப பொடி என்ற ஜனாசாவை பார்த்து உம்மா மயங்கி விழுந்து. வந்திருக்கக்கூடிய இமாம் அந்த ஷேக் அந்த அசரத்தெல்லாம் கூட்டி கொண்டு போறாங்க. ரூமுக்கு போய்த்து கதவை திறந்து காட்டுறா. தண்ட மகனை பார்த்தா பெட்ல லேப்டாப் ஓப்பன்ல இருக்குது. அந்த லேப்டாப்ல தவறான காட்சிகள் போய்கொண்டிருக்குது. அந்த லேப்டாப்புக்கு முன்னால சொந்தமவன் நிர்வாணமா மௌத்து. அல்லாஹ். கண்ணியமானவர்களே, பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுட்டு பள்ளிக்குள்ளால மௌத்து வரணும் நடக்காது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எப்படி வாழ்றியோ அப்படிதான் மௌத்து. நன்மைக்கு பழக்கப்படுத்தி கொண்டியா, நல்ல பல இபாதத்துக்கள் செய்தியா, மௌத்தும் அப்படிதான் வரும். ஒரு வாலிப யுவதி அதிகமா குர்ஆன் ஓதக்கூடிய புள்ள எப்பவும் குர்ஆன் கையுமா தான் இருப்பா. திடீரென அவருக்கு வருத்தம் வருது,
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போறாக்காரன் குர்ஆனை தூக்கிட்டு வாரா. வீட்டுல எல்லாம் சொன்னாங்க குர்ஆனை வச்சுட்டு வாமா, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சொன்னா நீங்க எங்க வேண்டுமானாலும் கூட்டி போங்க, குர்ஆனை வச்சுட்டு வர மாட்டேன். அல்லாஹ் அக்பர். குர்ஆனோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது, குர்ஆனை கையில வச்சு கொண்டு ஓதி கொண்டிருக்கிறான், விட மாட்டேன். குர்ஆனோட முஹப்பத். அதுக்கு பின்னால பார்த்தா வௌத்துல சின்ன வருத்தம், அவசரம் ஆபரேஷன் பண்ணணும் முடிவு எடுக்கிறாங்க. வெட்டணும் கொத்தணும் ரத்தம் வரும். சொன்னாங்க குர்ஆனை கொஞ்சம் வெயிங்கம்மா, என்ன வேண்டுமானாலும் செய்ய, குர்ஆனை வைக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆனை நெஞ்சோட வச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வருத்தம் தாங்க முடியாது, துடிக்கிறான், கத்துறான். குர்ஆனை நெஞ்சில அணைச்சி வச்சுக்கொண்டே மௌத்தாவும் போயிட்டா. அல்லாஹ் பக்கத்துல சூழால் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க மௌத்தாவுக்குள்ள ஒரு ஆயத்தை மட்டும் மீட்டி மீட்டி ஓதி கொண்டிருந்தா. அது என்ன ஆயத்துன்னு கேட்கப்பட்ட நேரத்தில் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகள் அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை அதிகமா காதலிக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹ்வுடைய காதலோடையே அந்த யுவதி மௌத்தா போயிட்டா. அல்லாஹ் எவ்வளவு பிரகாசம். எனவே வாழ்க்கையில் அழகான முடிவு வரணும்ன்றது எல்லாருடையும் கனவு. அது வாரத்துக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய இரவுகள், உங்களுடைய தனிமைகள், உங்களுடைய ரகசியங்களை அல்லாஹ்வோட தொடர்போட, அல்லாஹ்வுடைய திருப்தியோட, நல்ல பல அமல்களோட கழிக்கோ, நிச்சயமா அவரோட மூத்து பிரகாசமாகும். தப்பித்தவறியாவது பாவங்களோட, அசிங்கங்களோட இரவுகள், தனிமைகள், ரகசியங்கள் கடினமாக இருந்தால் சக்கராத்தே நிரகமாயிரும், சக்கராத்து நாசமாயிருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த ரமதானை தந்திருப்பது பாவத்தை விட்டும் பரிசுத்தமாகுவதற்காக. எவ்வளவு அமல்கள் ஏற்று, எவ்வளவு அமல்களை எண்ணி எண்ணி செய்யறோம் கண்ணியமானவர்களே. சிந்திங்கோ 25 நாட்களையும் தாண்டி வாரேன். என் வாழ்க்கையில நடந்த பாவத்துக்கு உண்மையான தௌபாவை பெற்றிருக்கிறேனா, இல்லாட்டி எப்பொழுது பெற்றுக்கொள்வது? எப்ப பாவத்துக்கு தௌபா செய்கிறேன்? தப்பித்தவறியாவது இந்த ரமதான் முடியும் பொழுது நான் பாவத்துக்கு உண்மையான தௌபாவோட பெருநாளுக்குள்ளால் நுழையல்லாட்டி ஏற்கனவே சொன்னதை போல அன்பு நபியினுடையும் ஜிபுரையுடையும் பயங்கரமான மதுவாவோட போவோம் கண்ணியமானவர்களே. எனவே வாழ்க்கையில கிடைச்ச கடைசி சந்தர்ப்பமா நினைச்சு, வாழ்க்கையில கிடைச்ச கடைசி ரமதான நினைச்சு, இந்த இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவாக எதிர்பார்க்கப்படக்கூடிய இரவு, இந்த இரவுகளை அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிங்கோ, தௌபா செய்யுங்கோ. வரக்கூடிய 27, 29 ஹயாத்தாக்குங்கோ. லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் தேடுவோம், கண்ணீர் வடிவோம், செஞ்சு வந்த பாவத்துக்கு உண்மையான தௌபா செய்வோம். இந்த ரமதான் பிரகாசமான ரமதானா இருக்கும். எனவே கண்ணியமானவர்கள் இருக்கக்கூடிய கால நேரங்களில் நல்ல பல அமல்களில் கழிச்சு லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய முயற்சி செய்வோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட பாவங்களை மன்னித்தருள்வானா. அதை செஞ்ச பாவங்களை மன்னிச்சு ரஹ்மானே. நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், எல்லா ரகசியமான பாவங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமதானுடைய கால நேரங்களில் கூட வீணாக்கிட்டோம் யா அல்லாஹ். பொன்னான கால நேரங்களை மண்ணாக்கிட்டோம் ரஹ்மானே. எத்தனையோ கால நேரங்களை வீணாக்கி விழிச்சிட்டோம் ரஹ்மானே. எங்களை தண்டிச்சிராவியாளா, உன்னோட தண்டனை கண்மதியான யாழ்லா, உன்னோட தண்டனையை தாங்கக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இல்லையாள்லா. எல்லா விதமான பாவத்தை விட்டு எங்களை துப்பராக்கி ரஹ்மானே. எல்லா விதமான பாவங்களை விட்டு எங்களை பரிசுத்தமாக்கி ரஹ்மானே. எத்தனையோ பாவங்களை விட்டு தப்பணும்னு நினைக்கிறோம் யாழ்லா, எத்தனையோ பாவங்கள் இதுக்கு பிறகு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் யாழ்லா, அதை மீண்டும் மீண்டும் செஞ்சிடறோம் யாழ்லா, தெரியாம மறுவாடும் செஞ்சிடறோம் யாழ்லா. அந்த அளவுக்கு ஈமான் பக்குவம் எங்கள்கிட்ட இல்ல ரஹ்மானே. உன்னோட கிருபையால் இறக்கத்தால ரஹ்மத்தால அந்த பாவத்துல வெறுப்ப தந்துறியாள்லா, அந்த பாவத்தை விட்டு தூரமாக்கிறியாள்லா, அந்த பாவத்தை மீண்டும் செய்யாம இருப்ப எங்களை பாதுகாத்திரியாள்லா, அந்த பாவத்துடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. எங்களுடைய பாவத்துக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்கி ரஹ்மானே. எம் அனைவருக்கும் இந்த லைலத்துல் கத்ர் எனும் அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான அற்புதமான இரவை அடையக்கூடிய தௌஃபீக்கை தந்துவிடு ரஹ்மானே. நம் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. நம் அனைவரும் எல்லா விதமான பாவங்களை மன்னித்து உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.